சென்னை டி நகரில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். இப்போ 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். கையில் எடுப்போம். திருப்பரங்குன்றம் போன்ற ஒரு பதட்டமான ஒரு சூழல் அங்கே இருந்தது. அதை ஒட்டிதான் இந்த மதுரை மாநாடு அப்படிங்கிறது இருக்கு. இது ஒரு அரசியல் மாநாடாக இருக்குன்ட்டு சிபிஎம் அதே மாதிரி திமுகவும் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. நீங்க அரசியல் மாநாடு இல்லைன்னு சொல்றீங்க. இல்லை, அதாவது திருப்பரங்குன்றத்தில் எந்த விதமான பதட்டமான சூழ்நிலையும் அங்கே வந்ததே இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷயத்த சொல்றீங்க. அப்போ பதட்டம் இல்லை. ஒரு சாரார் போனாங்க, நானும் அதில் போனேன். அதில் போய் கலந்துக்கிட்டோமே தவிர அங்கே பதட்டமான சூழ்நிலை எந்த சூழ்நிலையிலும் அங்கே ஏற்படலை. திமுக என்னைக்கு எங்களை ஆதரித்து பேசினாங்க? 1999 எங்களை ஆதரித்து பேசினாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஆதரித்து பேசலை. 99 எங்களை ஆதரித்து பேசினாங்க திமுக. இதுவரைக்கும் அவங்க அதுக்கப்புறம் ஆதரித்து ஒன்றும் பேசலை. இனிமேல் பேசுவாங்களா இல்லையான்னு பக்தர்கள் மாநாடு முடிஞ்ச பிறகு தெரியும். அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அது மட்டும் அவங்களுடைய குடும்ப பிரச்சனை. அதை போய் நாங்க காரணம்னு சொல்றது எந்த அது பேசிக்கே அது உங்க கேள்வியே சரியானதா இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.